بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இதில் அதாவது இஸ்லாமிய குடும்பம் என்கின்ற இந்த தலைப்பில் முதலாக இஸ்லாமிய சமுதாயம் குடும்ப வாழ்வை வலியுறுத்துகிறது. இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகிறது அப்படி என்ற அந்த பகுதியை தான் நான் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன், அதாவது சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஏன் வலியுறுத்துகிறது அப்படின்னு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய சமூகம் போல ஏனைய மார்க்கம் போல அல்லாமல் ஆன்மீகம் என்பது லௌகீகத்துக்கு முரணல்ல. இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு முரணல்ல ஆன்மீகத்தோடு வாழ்வது என்பதை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாவை வணங்குவதும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பதும் இந்த உலகத்தை ஒழுங்காக நடத்தி செல்வதற்கு எந்த வகையில் என்ன செய்யாது, முரணாக அமையாது. உலக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி தருவதுதான் ஆன்மீகம் என்றது இஸ்லாத்துடைய அதாவது நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் மற்ற எல்லா அதாவது கொள்கைகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவனை நெருங்குவதாக இருந்தால் உலகத்தை விட்டு தூரமாகணும். அதான் சுருக்கம். உலகத்தை விட்டு எந்த அளவு தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை நாங்கள் என்ன செய்வோம், நெருங்குவோம். இஸ்லாத்துடைய கோட்பாடு என்னன்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு உலகத்தை விட்டு தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கத்திலையும் தூரமாகிடுவோம். மார்க்கத்தில் என்ன செஞ்சிருவோம், தூரமாகிடுவோம். எனவே உலகத்தை சீர்படுத்தி கொண்டு போவதற்கு தரப்பட்ட, அதாவது உலகத்தை சீர்படுத்தி வாழ்ந்தால் மறுமை என்ன செய்யும், சீர்படும் என்கின்ற அமைப்பில் தரப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த அதாவது இஸ்லாம் என்றது. அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக திருமணம் என்ன செய்து, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகது லில்பஸர் வஅஹ்ஸனு லில்ஃபர்ஜ். அதாவது உங்கள் இளைஞர்களே, உங்களை எவராவது திருமணம் முடிக்க சக்தி பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் பார்வைகளை தாழ்த்தும், உங்கள் இச்சையை கட்டுப்படுத்தும். ஃபமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா. யாருக்கு முடியாதோ அவர் என்ன செய்யட்டும், அதை நோன்பு வைக்கட்டும், அது அவரை என்ன செய்யும், கட்டுப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இஸ்லாம் திருமணம் என்கின்ற ஒன்றை வலியுறுத்து. இளைஞர்களாக இருந்தால் உடனே திருமணம் முடிச்சிருங்க, உங்களுக்கு சக்தி இருந்தால் திருமணம் முடிச்சிருங்கன்னு சொல்லுது. மார்க்கம் உண்டு உலக வாழ்க்கையை ஆரம்பிங்கன்னு சொல்ற இந்த முறைமையை நீங்க இஸ்லாத்துல மட்டும்தான் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நீங்க முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு பேச கிடைத்தால் இந்த வித்தியாசத்தை பிரதானமாக சொல்லணும். எது இஸ்லாம் ஒரு குடும்ப கட்டமைப்பு வாழ்க்கை வலியுறுத்துகிறது என்பதை புரிஞ்சு கொள்றது. எங்களுக்கு இது சிம்பிளா இருக்குது, எங்களுக்கு இதனுடைய பெருமதி என்ன செய்தில்லை, விளங்குதில்லை. ஆனா ஒரு பௌத்தனாகவோ ஒரு இந்துவாகவோ ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு யூதனாகவோ பிறந்தா அவர்கள் அதாவது அந்த மத குருத்துவத்தை அடையணமாக இருந்தா ஒரே வழி திருமணம் முடிக்காம இருக்காங்க. அதனாலதான் எல்லா இடங்களையும் என்ன செய்வாங்க, ரிசர்வ் ஃபார் கிளர்ஜி, மத குருமார்களுக்கு என்னது ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, ஒதுக்கிடுறாங்க. என்ன காரணம்னு சொன்னால், மத குருமார்கள் அவன் திருமணம் முடிக்காம இருப்பாங்க, அவங்களுக்கு 2 சீட் என்னது அங்க ஒதுக்கிட்டாச்சுன்னு அர்த்தம். ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறவனை மார்க்கத்தோட்டு தூரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னது, அதே என்ற சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபமன் ரகிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் என்ற சுன்னத்தை புறக்கணிக்கிறார் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இஸ்லாம் திருமணத்தை என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. அப்படி என்றது நம்ம புரிஞ்சு. அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துன்னு அர்த்தம். திருமணத்தை வலியுறுத்துது என்று சொன்னா குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் என்ன செய்கிறது, வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கம். அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமாக இருந்தால் அவன் குடும்ப வாழ்க்கையில பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இறைவனை என்ன செய்ய முடியும், நெருங்க முடியும். குடும்ப வாழ்க்கை சோதனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும், ஃபித்னாக்கள் இருக்கும், அதெல்லாம் உண்மை. ஆனா அதற்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையை புறக்கணிச்சால் ஆன்மீகம் என்ற கோட்பாடை இஸ்லாம் என்ன செய்வதில்லை, என்றைக்குமே ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நிறைய நபித்தோழர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு எதிரான கேள்விகள் நிறைய கேட்டாங்க. குடும்ப வாழ்க்கைக்கு எதிரான நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஹ்திஸா அதாவது ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, தடை செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கேட்டுக்கள் ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னா, இது ஆண்மை என்கின்ற ஒன்று இருக்கிற நேரத்தில் ஆசைகள் உண்டாகும். ஆசைகள் உண்டான நேரத்தில் திருமணம் முடிக்க வேண்டிய தூண்டல் வரும். அப்புறம் குடும்பமாகும். அது குடும்பம் என்ன செய்யும், நம்ம தொழுகிறதுக்கு, வணங்குறதுக்கு, மார்க்கத்தை தேடுறதுக்கு அதுக்கு ஒரு எப்படியோ அது இடைஞ்சல் தான். அது ஒரு சமயத்தான் இருக்கும். அதையும் கவனிக்கணும் இதையும் கவனிக்கணும் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறாங்க, இதே கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்யறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் துறவரத்தை கேட்கிறார். துறவரம் என்னன்னா, நாடு ஊடெல்லாம் திறந்து போய் தனியே வாழ்ற தபத்துல், அதை கேட்கிறாங்க. ரஹ்பானியா இதை கேட்கிறாங்க. எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தோழர்களுக்கு தடை செய்தார்கள் என்கின்ற ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.
தன்னை தோழர்களுக்கு இந்த எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செய்கிறாங்க. அப்போ இவ்வளவும் ரஹ்பானியத்தை தடை செய்கிறாங்க, இஹ்திஸா அதாவது ஆண்மை நீக்கத்தை தடை செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது என்ன, தபத்துல் துறவரத்தை தடை செய்கிறாங்க. இவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு திருமணமும் முடிங்க இதையும் செய்யுங்க என்றாலும் பரவாயில்ல, ஆனால் தடை செய்கிறாங்க. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களை பற்றி விமர்சித்து சொல்கிற நேரத்தில் வரஹ்பானியத்தை நிபுத்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹி, நாங்கள் அவர்களுக்கு விதிக்காத துறவரத்தை அவர்கள் புதிதாக அவர்களுக்கு உருவாக்கி கொண்டார்கள், பித்அத்தாக உருவாக்கி கொண்டார்கள். இப்ததஊஹா துறவரத்தை அவங்களாக உருவாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான், நாங்க அவங்களுக்கு எழுதல என்றான். இப்படி ஒரு ஆன்மீக புத்தகம் பேசுமா? அதாவது நாங்க திருமணம் முடிக்க தான் சொன்னோம், அவங்க தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, திருமணத்தை இல்லாமக்கி கொண்டார்கள். எனவே திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு உலக காரியத்தை செய்யற என்ற சிந்தனையை விட இறைவனுக்கு நெருக்கமான ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்கின்ற சிந்தனை இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு இளைஞன் எல்லாத்திலையும் ஊட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஸவ்வஜல் அப்து ஃபக்கத் இஸ்தக்மல ஷத்ர ஈமானி, ஒரு அடியான் திருமணம் முடிச்சிட்டான்னு சொன்னா அவன் ஈமானுடைய அரைவாசி பகுதியை பூர்த்தி செய்து கொண்டான். ஈமான்ட அரைவாசி கம்ப்ளீட் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா தஸவ்வஜல் அப்து ஃபக்கத் இஸ்தக்மல ஷத்ர ஈமானி ஃபல்யத்தகில்லாஹ ஃபீ ஷத்ரிஹில் பாக்கி, அவருக்கு இறுதி எஞ்சிய பகுதி அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அப்படின்னா என்னடா, அவர் திருமணம் முடிச்சிட்டாருண்டா அரைவாசி பகுதிக்கு அவர் சேஃப்டியை போட்டார்னு அர்த்தம். அவருக்கு தெரியாமல் அந்த பாதுகாப்பு அவர் என்ன செஞ்சிடும், உண்டாக்கிடும். அப்ப அந்த ஒரு, அதாவது உண்மையை சொல்ல போனால் திருமணம் என்பது ஒரு சுகுல், திருமணம் என்பது ஒரு சுகுல். அப்படின்னா என்ன, அவனை பிஸி ஆக்கிடும். ஒருத்தன் திருமணம் முடிச்சாண்டா அவனை பிஸி ஆக்கிடும், தொழிலில் கொண்டு போய் போட்டுரும், மனைவியை கவனிக்கணும் இடத்துக்கு கொண்டு வந்துடும், அவனுக்கு என்ன வீடு கட்டி கொடுக்கணும், உடுப்பு அப்படி இப்படின்னு பல பிஸியெல்லாம் என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துடும். பல விதமான சுமைகளை இந்த திருமணம் என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துடும். தொழில் பார்க்கணும் அது இதுன்னு வந்துட்டால் அவனுக்கு ஆஃப் டைம் என்னது இல்லாம போயிடும். ஆஃப் டைம் இல்லாம போனா என்ன செய்யும், பாவம் செய்யற தன்மைகள் என்ன செய்யும் அவனுக்கு. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சோதனையோ ஓய்வு நேரம் தான். அதுக்கு சின்ன இது அவுட் ஆஃப் சப்ஜெக்டா இருந்தாலும் சின்ன உதாரணம் எது, நிறைய பேர் வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் நம்மளோட டைமை எடுக்குது அப்படின்னு ஃபேஸ்புக் என்ன செய்யணும், இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு யோசனைக்கு வருவாங்க. ஃபேஸ்புக் எப்படியா என்ன செஞ்சிடணும், இல்லாமல் ஆக்கிடணும் என்று யோசனைக்கு வருவாங்க. எல்லாம் டீஆக்டிவேட்லாம் பண்ணி போட்டு மறுபடியும் திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி என்ன செய்யறது, யூஸ் பண்றது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன் நினைக்கிற டைம்ல என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃப்ரீயா இருந்தா திருப்பி என்ன செய்வான், அங்க போகத்தான் செய்வான். அவனுக்கு இன்னொரு வேலை இருந்தேன்னு வைங்களேன், இங்க போறதுக்கு டைம் என்ன செய்யலாம் இருக்கும். ஃப்ரீயா இருக்கிறதுனால தான் அந்த என்னதான் இல்லாமல் ஆக்கிட்டாலும் திருப்பி போறதுக்கு ஒரு மணி நேரம் இருந்தா என்ன செய்யும், அங்க போ. அப்ப மனிதனுக்கு ஒரு சப்ஜெக்ட் செய்யறதுக்கு தூண்டுறது ஓய்வு நேரம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபரா, இரண்டு நிஅமத்துக்கள் மனிதர்கள் அதிகமாக அதுல கவனமாக என்ன இருக்கிறாங்க. ஒன்று ஒரு ஓய்வு நேரம் நாங்க சொல்லலாம், வழங்கிட்டா ஓய்வு நேரம் ஆரோக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே குடும்பம் என்பது ஒரு ஷுகுல், ஒரு மனிதனை என்ன செஞ்சிடும், பிஸி ஆக்கிடும். பிஸி ஆக்கிறான்னு சொன்னால் அவன் அதுல கொஞ்சம் அல்லாஹ் பயந்துட்டான்னு சொன்னா அவனோட வாழ்க்கை என்ன செய்யும், இறைவனை பயந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். அப்படி என்கின்ற ஒரு இதனால இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை என்ன செய்து வலியுறுத்துது. குடும்ப வாழ்க்கையை ஆன்மீகம் என்று சொல்லுது இஸ்லாம். அதான் ஆன்மீகத்துக்கு எதிரானது அனுமதி என்றதல்ல, ஆன்மீகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை சொல்லி காட்டுவது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையை வைத்தே, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துடைய நூல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த புகாரி எடுத்தீங்கன்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஹதீஸ்கள் தான் 1000க்கு மேல என்ன செய்யும் இருக்கும். திருமணம், தலாக்கு, ரதாஅத், பாலூட்டல், அது போல மட்ட அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இதோட சம்பந்தப்படுது, குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்படுது. இன்னும் சொல்ல போனா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகா பாதக குற்றங்களை தடுக்கக்கூடிய ஒரு பகுதியும் அது இந்த குடும்ப வாழ்க்கை என்றதுதான். விபச்சாரம் என்ற, கற்பழிப்பு என்ற, அது போல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சமுதாயத்தில் நடந்தக்கூடிய அந்த குற்றவியல் எல்லாவற்றையும் தடுக்கிறது இதைத்தான் என்ன செய்கிறது, குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் வலியுறுத்து. அப்ப எனவே முதல் பகுதி புரிஞ்சுக்கணும், இஸ்லாம் ஆன்மீகத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம். இந்த ஆன்மீகம் உலக வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல. ஆனா மற்ற எல்லா மதங்கள்லையும் உலக வாழ்க்கைக்கு எதிரானது என்ற சிந்தனை தான் என்ன செய்யுது இருக்கிறது. மதத்துல உச்சகட்டத்தை அடையணும்னா உலகத்தை ஏன்ற அளவுக்கு என்ன செய்யணும், துறக்கணும் அப்படின்னு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப சிறந்த ஹைரியா, சிறந்த தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஏற்படுத்தக்கூடிய நிலை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே முதலாவது இஸ்லாமிய குடும்பவியல் அப்படின்ற விஷயத்தில் நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும், இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன முரணானது அல்ல. இந்த சப்ஜெக்ட் என்னோட மனசுல ஆதாரங்களோட நிறைய பதிஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு அல்லது இஸ்லாத்திலேயே இஸ்லாத்தை புரியாத நிறைய சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் மற்ற எல்லா மதங்களும் தோல்வி, மற்ற எல்லா மதங்களும் திருமணத்தை அனுமதிச்சிருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது அவங்களோட பார்வையில் எதுக்கு முரண்,
ஆன்மீக வாழ்வுன்றதுக்கு அது முழுமையான முரண் என்றதை என்ன செய்யணும், அவங்களோட பார்வையில் அதுதான், அவர்களுடைய பார்வையில் அது முரண். அதனால தான் அவங்க எல்லா குருமார்களுடைய காலில் விழுந்து வணங்கி அவங்களை நினைக்கிறதுக்கு காரணம், எங்கள்கிட்ட உள்ள இந்த குடும்ப ரீதியான ஆசை அபிலாசைகள் அவங்கள்ட்ட என்ன இல்லை, அவங்க தூய்மையானவர்கள் அப்படின்ற சிந்தனை வாரத்துக்கு என்ன காரணம், இதுதான் காரணம் என்பதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஹதீஸ்கள், இந்த குர்ஆன் வசனங்கள் இவைகள் நம்ம தெரிஞ்சு. இதனால இப்போ மத குருவண்டு நாம சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நிறைய திருமணம் முடிச்சவராகத்தான் நம்ம மத தலைவர் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது ஆனால் மத தலைவர் உலகம் எப்படி எதிர்பார்க்கும் தெரியுமா, இதை விட்டு தூரமான ஒரு தலைவராக தான் என்ன செய்யும் எதிர்பார்க்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமான ஒரு முன்மாதிரியை காட்டி தந்திக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு அம்சம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கையை ஒருத்தன் சுமக்க ரெடி அப்படி என்று சொல்றான்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கையை ஒருவன் சுமக்க தயாராகிறான், குடும்ப வாழ்க்கையை ஒருவன் ஏற்றுக்கொள்ள தயாராகிறான்னு சொன்னால், அவன் இந்த சமூக மனிதனாக வாழ்றதுக்கு என்ன செய்யறான், தயாராகிறான் அர்த்தம். ஒரு சமூகத்துக்குரிய மனிதனாக வாழ தயாராகிறான் அர்த்தம். திருமணம் இன்மை அப்படி என்பது வெறுமனே ஆன்மீகத்துடைய சிந்தனை மட்டுமல்ல, உலக ரீதியாகவும் தகல்லி அனல் மஸ்ஊலியா, என்ன எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லாத ஒரு உணர்வு தான் திருமணமின்மை. அப்படின்னா என்ன, திருமணம் முடிக்காம வாழ்றன்றது பொறுப்பு இல்லாம வாழ்றதுக்கான ஒரு வழியை அவன் தேர்ந்து கொள்ற மாதிரி. வானான்னு சொல்றது, அதை வானாம் என்று சொல்றது, வேண்டாம் என்று சொல்றது, பொறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிறோம். எப்படி அப்படி என்று சொன்னீங்கன்னா, இந்த சமுதாய ரீதியாக அவனுக்கு உழைக்கிற கட்டாயம் ஒன்று இல்லாம போயிடும். உழைப்பு என்ற ஒரு கட்டாயம் அவனுக்கு என்ன இல்லை, அவன் சாப்பிட்ற மட்டும்தான் அவனுடைய சப்ஜெக்ட். உழைப்பு என்ற ஒரு கட்டாயம் அந்த அதை அவன் உண்டாக்கிடும், ஃப்ரீயா இருப்பான். ஆனால் நீங்க பார்க்கலாம் என்ன சொன்னால், 20-22 வயசு திருமணம் முடிக்காம வாழ்றவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உழைப்பு என்ன செய்யும், உழைப்பு என்றது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட செய்ய இருக்காது. என்ன காரணம், விரும்பினா கொடுப்பாங்க, இல்லாட்டி என்னது கொடுக்காம இருப்பாங்க. எண்டையிலும் நம்ம கொடுத்து ஆகணும் என்ற சிச்சுவேஷன் வரா, கல்யாணம் முடிச்சுட்டானே என்ன செய்யறான், கொடுத்தே ஆகணும் என்ற பொறுப்புக்கு அவன் என்ன செஞ்சிடறான், வந்துடுறான். அது வரைக்கும் இவ்வளவுதான் இருக்குது, அவ்வளவுதான் என்னது அப்படி என்கின்ற அமைப்புல வாழக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஒரு 90% ஒரு 70% பார்க்கிறோம், ஒரு 20-30% தான் பொறுப்புக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தந்தை இல்லாதனால அனாதையாக குடும்பம் இருக்கனால வாராங்களே தவிர. எனவே பொறுப்பு, இந்த பொறுப்பு என்ற பகுதி. இரண்டாவது என்னன்னு சொன்னால், இந்த சமூகத்துக்கு நன்மை பயக்கிற அந்த உழைப்பு அவனால தான் வருது. யாரால, திருமணம் முடிக்கிற ஒருவனால தான் நன்மை பயக்கிற உழைப்பு வரும். திருமணம் முடிக்கல நிறைய சம்பாதிக்கிறான், உழைக்கிறான், கோடீஸ்வரனா என்ன செய்யறான் இல்லையா. திருமணம் முடிக்கலைன்னா அவனது பெரும்பாலான பொருளாதாரம் இந்த சமுதாய ரீதியாக ஃபசாதுக்கு தான் என்ன செய்யும் பயன்படும், குடிக்கிறதுக்கு, விளங்கிட்டா. அதனால நீங்க பாருங்க, இப்ப நம்ம அதாவது இது வெளியாக இருக்கக்கூடிய எல்லா சௌகரியம் குறை சொல்லல, ஆனால் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ள இடங்களான இந்த துபாய், கட்டார், குவைத் போன்ற நாடுகளை நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், அங்குள்ள அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்கள் இருந்தாலும் பலர் என்ன செய்யறாங்கன்னா, திருமணம் முடிச்சியும் இல்லை, பணமும் இருக்குது, 2500-3000 ரியால் என்ன செய்யறாங்க, திர்ஹம் சம்பாதிக்கிறவங்க, கையில இருக்க பணம். இப்ப என்ன செய்யறது, வீட்டுக்கு அனுப்பிட்டாச்சு, பேலன்ஸ் என்ன செய்யறது, குடும்பம் இல்லை, என்ன செய்யறது, குடிக்கிறது, சினிமா, ஆடல் பாடல், வேற வேற விஷயங்கள் நடக்கிறதா இல்லையா. இது எதன் காரணமா நடக்குது, அவனோட திருமணமின்மை என்பது அந்த பொறுப்பேற்றல்ன்றது இல்லை. இரண்டாவது என்ன, அதற்கான அதாவது ஒரு அந்த பொறுப்புணர்வு இன்மை என்றதுனால அவனுக்கு என்ன செய்ய, ஒரு அந்த சமூக ரீதியான ஃபசாதுக்கான வழிகளை அவனுக்கு என்ன செய்தது, திறந்து விடுது இந்த திருமணம் என்று. அப்ப பாருங்க, பொறுப்பேற்றல் இல்லை என்பது ஃபசாதுக்கான வழிகளை என்ன செய்யுது, திறந்து விடுறதெல்லாம். இந்த அதாவது திருமணம் என்ற வாழ்க்கை ஒருவன் இந்த உலக ரீதியாகவும் தவிர்க்க நினைத்தால் வரக்கூடிய உலக கேடுகள் உண்டு. மூணாவது என்ன அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவது பகுதியில மூணாவது விளைவு அதுல என்னன்னு சொன்னால், திருமண ரீதியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், உழைப்பு என்பது இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒன்று. உழைப்பு என்பது சமுதாய ரீதியாக பயன்படக்கூடிய ஒன்று. நம்ம ஒரு ஊர்ல என்ன நினைக்கிறோம், அவன் உழைச்சாலும் அது அந்த ஊருக்கு பிரயோசனமா இருக்கும். ஒரு சில்லறை கடை ஒருத்தன் போடுறான்னா பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்படுறான், அப்படியா இல்லையா. அந்த ஏரியாவில் உள்ளவன் என்ன செய்யறான், யாராவது வேறொருத்தன் சில்லறை கடை ஒரு பக்காலா போட்டான்னா அந்த ஏரியாவில் உள்ளவன் சந்தோஷம், ஏன் சந்தோஷப்படுறான், அவன் நல்லா உழைச்சி முன்னேறுவான்னு சந்தோஷப்படுறான்னா இல்ல, நமக்கு லேசா ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டு ஒரு கடை வந்தாச்சு, நம்ம இங்க பொருள் எல்லாம் என்ன செஞ்சிடலாம், வாங்கிக்கலாம். ஒரு ஊட்ட காட்டுற நேரத்தில் என்ன சொல்றோம், இங்க செலூன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படின்னா என்ன, ஒரு உழைப்புன்றது ஒரு சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு அம்சம் என்றதுனால தான் ஒரு இடத்துல ஒரு டாக்டர் வாரதாக இருந்தாலும் அது வாரதா யார் வாரதா இருந்தால் நம்ம சந்தோஷப்படுறதுக்கான காரணம் அவன் உழைக்கிறான்றதல்ல, எங்களுக்கு அதுல என்ன செய்யுது பலன் இருக்கு என்றதுனால நம்ம சந்தோஷப்படுறோம். இது திருமணம் இன்மை என்பதனால, இந்த பொறுப்புணர்வு இன்மை என்பதனால இது என்ன செஞ்சிருது, இந்த உழைப்பு என்பது இல்லாம. இஸ்லாம் இதை ஒரு பெரிய ஒரு மிக பிரதானமான பகுதியாக சொல்லி காட்டுறதுல நம்ம நினைக்காத எத்தனையோ விஷயங்கள் அதில் என்ன செய்யுது இருக்கு என்பது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, திருமணம் முடிக்காதுன்றது எனக்கு மட்டும் தான் பாதிப்பு. அப்படி ஊர்ல உள்ள 400 பேர் 4000 பேர் முடிவெடுத்தான்னு வைங்களேன், அப்பதான் அந்த ஊர்ல பாதிப்பு என்ன செய்யும் என்னன்னு விளங்கும்.
அந்த ஊர் உள்ள என்ன பாதிப்பு என்னன்னு சொல்லி என்ன செய்யும் விளங்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் எல்லா வகையிலும் திருமணத்தை என்ன செய்கிறது, வலியுறுத்துவதற்கான காரணம் ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் பல பலன்கள் அதில் என்ன செய்யுது உண்டு என்கின்ற ஒரே காரணமாக இஸ்லாம் என்ன செய்கிறது, குடும்பவியலை வலியுறுத்துகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த பிரதானமான இரண்டாவது பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் ஒழுக்கம் வாழ வேண்டும் என்றால், இந்த சமுதாயத்தில் கட்டுக்கோப்பான ஒரு குடும்பமும் கட்டுக்கோப்பான பாதுகாப்பான ஒரு பரம்பரை வாழ்க்கையும் வர வேண்டும் என்றால் அதுக்கு பிரதானம் என்ன, குடும்பம் என்கின்ற வாழ்க்கை முறை தான். இன்றைக்கு உலகத்தில் ஒழுக்கக்கேடான பலவிதமான வாழ்க்கை முறைகளை உலகம் அங்கீகரிச்சு, உலகம் என்ன செய்து அங்கீகரிச்சிருக்கு. ஆனால் பாதுகாப்பான அதாவது அது கோப்புடன் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொண்டு போகணும் என்று சொன்னால் அதுக்கு குடும்பம் என்ற வாழ்க்கையை தான் இஸ்லாம் என்ன செய்து வலியுறுத்து. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் சமூக அங்கீகாரத்தோடு சட்டபூர்வமாக இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறைக்கு தான் என்னது குடும்பம் நம்ம சொல்றோம், திருமண வாழ்க்கைன்னு சொல்றோம். இந்த வாழ்க்கையின் ஊடாக தான் இந்த உலகத்தில் என்ன செய்து சந்ததிகள் பெருக வேண்டும். அங்கதான் என்ன செய்யும், பொறுப்பு இருக்கும், அங்கதான் எல்லா விதமான கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்கும் என்பதனால் இஸ்லாம் என்ன செய்து அந்த திருமணத்தை என்ன செய்கிறது வலியுறுத்துகிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு கணவன் ஒரு மனைவி என்று இணைகிற நேரத்தில் அந்த இடத்துல என்ன செய்யும், பிள்ளைகள் குழந்தைகள் என்ற அந்த ஒரு நிலை உருவாகும், அவர்களுக்கு குழந்தைகள் என்கின்ற உருவாகும். அப்ப நசபு என்ன செய்யும், சந்ததி பரம்பரை என்பது எப்பயும் என்ன செய்யும், பாதுகாக்கப்பட்டிருக்கும். எதுவரைக்கும் நம்ம ஒரு 7-8 பரம்பரை பாதுகாத்து வச்சாலும் அந்த லிங்க் என்ன செய்யும், போற அளவுக்கு இருக்கும். இது இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில் நினைச்ச மாதிரி நினைச்சோம் வாழலாம் என்று வந்தா யாரும் யாருக்கு பொறுப்பில்லை என்கின்ற நிலை என்ன செய்யும், உருவாகும். உதாரணமாக, அதாவது எங்களுக்கு தெரியும் கால் மார்க்ஸ் கொண்ட அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஒரு தியரின்னு சொல்லுவார்கள். அவங்க வெறும் பொருளியலை தான் சொன்னார்கள். ஆனால் அந்த பொருளியல் உச்சகட்டம் எப்படி மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், பொருளாதாரத்தை மையமாக வச்ச குடும்பவியல். பொருளாதாரத்தை மையமாக வச்ச குடும்பவியல் எப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இணைஞ்சாச்சு, குழந்தை கிடைச்சாச்சு, அந்த குழந்தைய அவன் வளர்க்கக்கூடாது, நேரம் கொண்டு போய் அதாவது ஹோம் கேரிங் விட்டாச்சு, வீட்டில் விட்டாச்சு, வந்தாச்சு, அவ்வளோதான். அங்கே அவங்க தான் பொறுப்பெடுத்து என்ன செய்வாங்க, வளர்த்துட்டு வருவாங்க. அங்கே அவனுக்கு தாய் தெரியா தந்தை தெரியா, ஜென்ரலாக அவன் என்ன செய்வான், வளர்க்கப்படுவான். அப்போதான் நாங்கள் பொது உடைமை சிந்தனைக்கு வருவோமா. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் செத்தா அழுகுறோம், இல்லை நம்ம வீட்டில் விழுந்தா என்ன செய்கிறோம், அழுகுறோம். இது என்ன காரணம், நம்மளுக்கு தனி உடைமை என்கின்ற இருந்ததுனால தான். பொது உடைமையை வளர்த்தா என்னது, அப்படி வராது என்கின்ற அளவுக்கான மோசமான ஒழுக்க ரீதியான பிறழ்வுகளையும் அந்த கொள்கை என்ன செஞ்சிருக்கும், உலகத்தை ஆண்டிருக்க ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன செய்யுது, எனவே நாம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்றது மிக சேஃப்டியான ஒரு வழியை என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஆமா, முதலாவது விஷயம் இஸ்லாம் ஏன் குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகின்ற பதி. இரண்டாவதுல என்ன, ஒழுக்கத்தை அதை என்ன செய்யும், இந்த குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய பாதுகாப்பு, ஒழுக்க ரீதியான பரம்பரை பாதுகாப்பு ரீதியான ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் என்ன செய்கிறது, எங்களுக்கு இந்த திருமணத்தின் மூலம் ஏற்படுத்தி தருகிறது அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பிரதானமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலக ரீதியாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்கின்ற ஒன்று இந்த உலகத்தில் வாழுமாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய குடும்ப ரீதியான ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால், அந்த அப்படிப்பட்ட அதாவது ஒரு குடும்பத்தை நம்ம வச்சு பார்த்தோம்னா புரிஞ்சுக்கணும், இதுபோல இந்த உலகத்தில் எல்லா குடும்பமும் இருந்தால் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பாதுகாப்பு என்ற உத்தரவாதம், நிம்மதி என்ற உத்தரவாதம் எல்லாமே கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை முறை இஸ்லாம் என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்லி தருவது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். காரணம், இஸ்லாம் பாருங்க, அதாவது முதலாவது குடும்பத்தை உருவாக்குவதன் மூலம் என்ன நோக்கம்னு சொன்னால், எல்லா குற்றங்களையும் ஒழிக்க வேண்டும். இப்ப நிம்மதியான வாழ்க்கை வருமானத்துக்கு ஒரு உதாரணம், எல்லா குற்றங்களும் என்ன செய்யணும், ஒழிக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன, திருமணம் முடிச்சவர்கள் விபச்சாரம் செஞ்சா இஸ்லாத்துடைய தண்டனை என்ன, அவர்கள் கொல்லப்பட வேண்டும். விபச்சாரத்துடைய தண்டனையை இஸ்லாம் என்ன செய்யுது, ரெண்டா பிரிச்சு வைக்குது. அப்ப திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப திருமணம் முடிச்சவங்க விபச்சாரம் இஸ்லாம் கொல்லப்பட வேண்டும் சொல்றதுக்கான காரணம், நம்ம விபச்சார குற்றம் மட்டும் பார்க்கிறோம், அடுத்த மனிதனுக்கு செஞ்ச துரோகம் மட்டும் பார்க்கிறோம். அப்படி இல்ல, இவன் பரம்பரை ஒழுங்கையை என்ன செய்யறான், சீர்குலைக்கிறான்னு அர்த்தம். யாருக்கு யார் தந்தை விளங்கிட்டா, யாருக்கு யார், அதனால தான் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அதாவது அதாவது இவர்கள் வயக்தவுன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசன், அதாவது வயக்தவுன அல்லாஹு தஆலா எதை சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை இவர்கள் பிரித்து திரிகிறார்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சிலத்துல் அர்ஹாம், இரத்த உறவுகளை, அதாவது இந்த சேர்ந்து நடத்தல் என்பது இஸ்லாத்துடைய மிக பிரதானமான ஒரு பகுதி. அதை உடைச்சு திரிகிற இடத்தை என்ன செய்யுது, இந்த வேலை என்ன செய்யுது, ஏற்படுது. எது, நசபுகளை ஃபசாதாக்குறது, இஃப்சாது நசப்.
அப்ப திருமணத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் அதை ஒழுக்கக்கேடு நடக்குமாக இருந்தால் என்ன நடக்கும்? பரம்பரை என்ன செய்யும்? உடையும். யாருக்கு யார் தந்தை என்ற அந்த சிந்தனை என்ன செய்யும்? இல்லாம ஒழுக்கக்கேடுகள் பரவும். அப்ப இஸ்லாம் வந்து இகாமத்து ஹுதூத் இல்ல. முதலாவது இந்த திருமணம் என்றது ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒன்று இருக்குமாக இருந்தால் இங்க ஒழிக்கப்படக்கூடிய பிரதானமான விஷயமா எது இருக்கும் என்று சொன்னால், அதாவது இந்த பரம்பரை பாதுகாக்கப்பட்டு மோசமான ஒழுக்கங்கெட்ட இந்த மாதிரியான நடைமுறைகள் இந்த திருமணத்தின் மூலம் என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும் என்ற ஒரு பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு என்ன செய்யுது கிடைக்கிறது. நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சில குற்றங்கள் என்ன செய்யும்? அடிப்படையாக இருக்கும். சில குற்றங்கள் அடிப்படையாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு மானம் மரியாதை போறது இருக்குது, அது மிகப்பெரிய தாக்கம். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், கற்பழிப்போட சேர்த்து கொலை என்ன செஞ்சிடும்? நடந்துடும். அநியாயமான முறையில் கற்பழிச்சு மனிதனுடைய அதாவது உயிர் துடிக்கக்கூடிய அமைப்புல கற்பழிச்சுட்டு பார்க்கிறவன் கேட்கிறவனுக்கெல்லாம் உயிர் துடிக்கக்கூடிய அமைப்புல கற்பழிப்பு நடந்துட்டு அடுத்து என்ன செய்யறான்? கொலை செய்யறான். விபச்சாரம் திருமணமின்மையால விபச்சாரம் மட்டும்தான் நடக்குதுன்னு பார்த்தா இல்ல, கொலையும் சேர்ந்து என்ன செய்யுது? நடக்குது. படுகொலையும் சேர்ந்து என்ன செய்யுது? நடக்குது. அதாவது மோசமான விஷயத்தை நடத்தி முடிச்சுட்டு கொலையும் சேர்ந்து என்ன செஞ்சிடறான், வெட்டி விடுறான், எரிச்சிடுறான். அப்ப சமூக துரோகங்கள், சமூக அநியாயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் பின்னணியாக என்ன நடக்குது? ஒரு ஒரு கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கையின்மை பாதிப்பு செலுத்துறத பார்க்கிறோம். எனவே குடும்பத்தை நம்ம ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா என்ன செய்யலாது, நினைக்க இயலாது. ஏனமோ வீட்டுக்குள்ள 4 பேர் திருமணம் பேசி நடத்தி முடிகிற ஒரு அம்சமாக நினைக்க இயலாது. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான துரோகங்களுடைய பின்னணி இதுல இருக்கத்தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சமூக வாழ்க்கைக்கு மிக ஷோர்ட்டா தான் சொல்லிட்டு போறேன், இதில் உள்ள பெரிய விஷயங்கள் சொல்லலை. அடுத்த நாளா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சமூக ஒரு மனிதன் உழைக்கிறதுக்கோ நல்ல முறையில் வாழ்றதுக்கோ எதுக்கோ எல்லா விதமான விஷயங்களுக்கும் பின்னணி உற்சாகமா இருக்கிறது நிம்மதி, சந்தோஷம், மன நிம்மதி, உற்சாகம். அவனோட உடம்புல ஒரு உற்சாகம் இருக்கிறது தான் மிக பிரதானம். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, சக்கீனத்தும் உற்சாகமும் திருமணம் முடிச்சவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? கன்ஃபார்ம் பண்றான். அல்லாஹு தாலா கன்ஃபார்ம் பண்றான். உதாரணமா சக்கீனத் துமனீனத், குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். சக்கீனத்னா என்ன? அதாவது அமைதி. துமனீனத்னா நிம்மதி. இது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். அல்லாஹு தாலா இந்த ரெண்டையும் குடும்பத்துக்கு என்ன செய்யறான்? யூஸ் பண்றான். எப்படி அல்லாஹ்வுடைய திக்ருக்கும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு அல்லாஹ் யூஸ் பண்ணானோ அந்த ரெண்டையும் என்ன செய்யறான்? யூஸ் பண்றான். ஆனா எங்களை நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்? நிம்மதி போச்சுன்னா விளங்கி வச்சுக்கிறேன். திருமணம் முடிச்சா என்னது? முடிஞ்சுதான் நிம்மதி. சரியா? இவ்வளவு நாள் நீ சந்தோஷமா இருந்தோம், இந்தியோட என்னது முடிஞ்சது தான் திருமணம் முடிச்சா நினைச்சிட்டு இருக்கிறோம். அது எல்லா மனிதனும் ஏதாவது ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும், அவனுக்கு ஒரு பிரச்சனைக்கு தான் செய்யும். தொழில் ஆரம்பிச்சா மட்டும் நிம்மதியாக எல்லாம் இருந்திருக்கிறோம் இல்ல, விளங்கிட்டா? ஒரு புதிய தொழிலுக்கு போனோம்னா அதுலேயே மனக்குழப்பம் இருக்கும். ஆனா அந்த குழப்பத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு, சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும், ஆனா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில என்ன வாக்களிக்கிறான்னு சொன்னா நிம்மதி என்ன செய்ய வாக்களிக்கிறான். லி தஸ்குனு இலைஹான்ற குர்ஆன்ல அவன் அந்த ஆணிலிருந்தே அவன் ஜோடி அல்லாஹ் தஆலா படைத்தான். லி தஸ்குனு இலைஹா, அவன் அதுல என்னது? நிம்மதியாக இருப்பதற்காக, அமைதியாக இருப்பதற்காக. சுக்கூன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்ன? சுக்கூன், சக்கீனத். அதனாலதான் வீட்டுக்கு என்ன பேர் அரபுல? சக்கர். சக்கர்னா என்ன? அவன் நிறைய பேர் அங்க போனா தான் நிம்மதியில நினைக்கிறான். அங்க போன ஏன்ற அளவுக்கு லேட்டா போவோம், விளங்கிட்டா? சக்கீனத் இல்லைன்னு நினைக்கிறான். அதை கெடுத்துக்கிறது நம்ம, விளங்கிட்டா? அது நாங்க உருவாக்கின்றது. ஆனா அது அசல் என்னன்னு சொன்னா சக்கீனத், விளங்கிட்டா? என்ன ஒரு மனிதன் என்னதான் சக்கீனத்துக்குரிய பெரிய ஆதாரம் என்னடா, ரோட்ல போறோம், பெரிய மழை பெய்யுது, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது, நாங்க மழையில நலையல்ல. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அவ்வளவு இடி மின்னலோட மழையில ஒதுங்கி இருந்தாலும் கூட நிம்மதியாக மாட்டோம். ஏன் இருக்க மாட்டோம்டா? நாங்க நலையல்ல தான், ஆனா நம்ம இன்னும் வீட்டுக்கு என்ன செய்யல, போய் சேரல என்ற சிந்தனை தானே. அது உள்ளத்துல நம்ம மலையில நலையாது விட்டாலும் சரி, ஒதுங்கி இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போனா தான் என்ன நம்ம இந்த மலையிலிருந்து டோட்டலா ரிலீஸ் ஆகின ஃபீலிங் என்ன செய்யுது நமக்கு வருதுன்னு அர்த்தம் என்ன? சக்கீனத் அல்லாஹ் அப்படித்தான் என்ன செஞ்சுக்கிறான்? உள்ளத்துல வைத்திருக்கிறான். எனவே குடும்ப வாழ்க்கையில ஒரு சக்கீனத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான். சக்கீனத் உண்டு அப்படி என்றான். எல்லா இடத்துலயும் என்னது? சக்கீனத் உண்டு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் துமனீனா, ஒரு விதமான என்னது? அமைதி குடும்ப வாழ்க்கையில என்னது? நிம்மதி குடும்ப வாழ்க்கையில உண்டு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அப்ப எனவே குடும்பம் என்பது பலவிதமான உற்சாகத்தை கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு என்ன சேர்க்கும்? பலவிதமான உற்சாகத்தை குடும்பம் சேர்க்கும். சோர்வா இருக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னது லேட்டா தூங்கினது, சாப்பாடு, அது இதெல்லாம் ஒரு காரணம். மனைவி இல்லாத வாழ்க்கையும் இந்த உற்சாகமின்மைக்கு 100% என்னது காரணம் என்பது உளவியல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதன் ஃபெடப் ஆகிறது, அதே போல என்னது ஒரு 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 நிம்மதியற்ற சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறது, பேச்சுக்கள்ல என்னது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ஒழுங்கின்மையில் இருக்கு, இதெல்லாம் என்ன காரணம்? தன் குடும்பம் இல்லாத வாழ்க்கை, விளங்கிட்டா? எனவே இது மிக முக்கியம். குடும்பம் அட்லீஸ்ட் மனைவி என்ற ஒருவள் இருக்க வேண்டும், அவனுக்கு பேசிக்கிறதுக்கு, விளங்கிட்டா? நிகழ்வுகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனைவி என்ற ஒரு 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 பகுதி என்ன செய்யணும்? இருக்கணும்.
அல்லாஹ் அதனாலதான் அமைதி என்றான். அமைதி உங்களுக்கு கிடைப்பதற்காக என்றான். இது இல்லாது விட்டால் அவனது வாழ்க்கையில பலவிதமான உற்சாகமின்மைகள் இருக்கும் என்பதை என்ன செய்யறோம் நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பொறுப்புகள் எடுத்திருந்தவர். பொறுப்புகள் திருமணத்துக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணமே என்ன செஞ்சிக்க கூடாது, முடிச்சிக்க கூடாது. மிகப்பெரிய பொறுப்பு நிறைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்கடா. இது வந்து சப்போர்ட் பண்ணுமே தவிர டிஸ்டர்ப் ஆக என்ன செய்யாது, ஒரு நாளும் வராது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா எங்களை லௌகிக சிந்தனை என்ன செஞ்சு வச்சுக்கிறோம், இது பெரிய டிஸ்டர்பன் என்ன செஞ்சுக்குது, இதை கொண்டு வந்து விளங்கப்படுத்தி வைத்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் அடுத்த பிரதான பகுதியாக வரக்கூடியது என்று சொன்னால் இது என்ன, ஒரு மனிதனுடைய தொழில் உற்சாகம், சமூக உற்சாகம், எல்லா விதமான உற்சாகங்களோட பின்னணியிலையும் குடும்ப வாழ்க்கை என்ன செய்கிறது இருக்கிறது. அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையினூடாக அவன் உற்சாகத்தை அடைகிறான், நஷாத்தை ஒரு விதமான என்ன அதாவது உற்சாக உணர்வை என்ன செய்கிறான் அடைகிறான் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதாவது இந்த வசனம் பாருங்க, அதாவது ஹுவல்லதி ஹலக, சொன்ன வசனம் தான், ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் தான் உங்களை ஒரே நஃப்ஸிலிருந்து படைத்தான். வஜஅல மின்ஹா ஸௌஜஹா லியஸ்குன இலைஹா, அவனிலிருந்தே என்ன அதாவது மின்ஹா அந்த நஃப்ஸிலிருந்தே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஜோடியை ஆக்கினான் அமைதி அடைவதற்காக, அமைதி அடைவதற்காகன்றான். இதுல இன்னொரு சப்ஜெக்டை சொல்லிட்டு நான் இந்த வாரத்தை செய்ய முடிக்கிறேன். இதை ஒட்டி சிலர்கிட்ட கேள்வி இருக்குது. இந்த பகுதியை ஒட்டி என்ன கேட்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் தாலா அவனிலிருந்தே அவனோட ஜோடியா ஆக்கிக்கிறான் வருது தானே, அவனிலிருந்தே அவனோட ஜோடியை ஆக்கிக்கிறான் வருது. அப்படின்னா இப்ப திருமணம் முடிக்காம மௌத்தாயிட்டான்னு வைங்களேன், அவனோட ஜோடி ஆக்கிட்டான், இப்போ அவன் எக்ஸிடென்ட் ஆயிட்டான். அப்துல் ரஹ்மானுக்கு ஹதீஜாண்ட பிள்ளை இறைவன் வந்து என்ன செஞ்சுக்கிறான், அந்த ஜோடி ஆக்கி வச்சுக்கிறான். இப்ப அப்துல் ரஹ்மான் ஆக்சிடென்ட்ல என்ன செஞ்சிட்டாரு, மௌத் ஆயிட்டாரு. ஹதீஜோட நிலைமை என்ன, இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு வழங்கிட்டா, ஹதீஜோட நிலைமை என்ன, இதுல இருந்தா ஜோடி ஆக்கி வச்சுக்கிறான், ஹதீஜாக்கு வாழ்க்கை இல்லை அப்படியா அப்படின்னு கேள்விக்கிறான். எப்படி விளங்கிறப்பட அந்த வசனத்தை அல்லாஹ் தாலா சொல்லல, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இந்த ஜோடி ஆக்கினான்னு சொல்லி அல்லாஹ் தாலா என்ன செய்யல சொல்லல, விளங்கிட்டான். ஆணுடைய ஜோடிய ஆணிலிருந்தே அல்லாஹ் ஆக்கினான், இதுதான் சொன்னது அல்லாஹ் தாலா, விளங்கிட்டா. அதுக்காக வேண்டி ஒவ்வொரு பேர் இங்க ஒவ்வொருத்தருக்கு இந்த கோடு இருக்கிற மாதிரி என்ன, இங்க இவருக்கு இந்த செக்ஷன், இவருக்கு இந்த செக்ஷன் அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, அப்படி வைக்கல, அப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு இன்னாளுக்கு இன்னால் அப்படி என்று கதிர் வேற, கதிர் இவரை தான் திருமணம் முடிப்பார், இவர் அது வேற, அதுல மற்றதுக்கெல்லாம் பதில். இது அப்படி இல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிலிருந்து ரெண்டா பிரிச்சு எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், இது அப்துல் ரஹ்மான், இது ஹதீஜா அப்படின்னு வச்சாச்சு. அப்துல் ரஹ்மான் ஹதீஜா வாழ்க்கை அவ்வளவுதான் எந்த மாதிரி ஒரு செக்ஷனை விளங்கி வச்சுக்கிறான். அப்படி சொல்லல, ஆணிலிருந்து பெண்ணை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் படைத்திருக்கு, இவ்வளவுதான். ஆணிலிருந்து அல்லாஹ் பெண்ணை படைத்திருக்கிறான் என்ற அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவை அல்லாஹ் தஆலா அந்த படைச்ச அந்த இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னானே தவிர, ஒவ்வொரு ஆம்பளை இருந்து ஒரு மனைவி அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சுக்கிறான், அவர் மௌத்தாயினா இவர் லைஃப் அவ்வளவுதான் கருத்து. மற்றது அப்படி சொன்னா மற்றதெல்லாம் பெரிய ஆயிரும். என்னது ஒருத்தர் வந்து பல திருமணம் முடிச்சிருப்பார், ரசூல் ஸல்லல்லாஹு 11 திருமணம் முடிச்சிக்கிறான், அவர்ல இருந்து 11 பேர் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் பிரிச்சு எடுத்த மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிரும். அந்த மாதிரி இது மௌத்தாகினா ஒருத்தர் மௌத்தாயிட்டார், அடுத்த இன்னொரு திருமணம் என்ன செய்யறாரு முடிக்கிறார், அவருடைய நிலைமை இவர்லேருந்து தான் இவரை படைச்சது, இவர்லேருந்து இவரை படைக்கல, அதனால லைஃப் செட் ஆகுதுன்னு விளக்கம் சொல்லிடுவாங்க, வழங்கிட்டா. அப்படி இல்லை. எனவே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஜோடியை படைத்தான் அப்படி என்று சொல்றதுக்கு இந்த அர்த்தம் அல்ல. எது அதிலிருந்து இதை உண்டாக்கிறான்னு சொன்னா, ஆண்களிலிருந்து பெண்கள் எல்லாம் படைச்சிக்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் அவர்லேருந்து தான் மனைவி என்ன செஞ்சுக்கிறான் படைத்திருக்கிறான் அர்த்தம் அதுல இல்லை. எனவே இந்த விஷயத்துல நாங்க இஸ்லாமிய குடும்பவியல் என்றதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது தௌருல் உஸ்ரா, அதாவது ஒரு குடும்பம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, இஸ்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துவதற்கான ஆன்மீக ரீதியான சமூக ரீதியான காரணங்கள் என்ன என்ற விஷயங்களை நாங்கள் ஓரளவு ஒழுங்கு முறைப்படி என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இஃப்தார் நேரம் வரைக்கும் இது சம்பந்தமான ஏதாவது ஒன்றரை கேள்வி இருந்தால் கேட்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.